இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிரிட்ஜ் டு பிரிட்ஜ் 2024 மிதிவண்டி ஓட்டத்தை முன்னிட்டு வருகின்ற ஜூலை 28 கட்டம் கட்டமாக பினாங்கு பாலங்கள் மூடப்படும். 2024 ஆண்டிற்கான பினாங்கு மிதிவண்டி ஓட்டத்தை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 28 கட்டம் கட்டமாக பினாங்கு பாலங்கள் மூடப்படும். பினாங்கு பாலம் காலை 6:30 மணி முதல் காலை 9 மணி வரையிலும், அதனைத் தொடர்ந்து பத்துகாவானிலிருந்து தீவின் வரை இரண்டாவது பாலம் காலை 9 மணி முதல் நண்பகல் வரையிலும் மூடப்படும் என பினாங்கு மாநில இளைஞர் மற்றும் விளையாட்டுக் குழு தலைவர் டேனியல் குய் தெரிவித்தார். சுமூகமான பயணத்தை உறுதி செய்வதற்காக ஜுரு தொழிற்சாலை, பத்துகாவான் மற்றும் துன் டாக்டர் லிம் சோயூ நெடுஞ்சாலையும் மூடப்படும் என்றார் குய். பினாங்கு மாநில ஆளுநர் துன் அகமது ஃபுசி அப்துல் ரசாக் தலைமையில் அதிகாரப்பூர்வமாக தொடக்கம் காணவுள்ள இந்நிகழ்ச்சியில் மொத்தம் 2343 பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். குற்ற செயல்களை ஒடுக்குவதில் மேலும் பொறுப்பு தேவை. வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராமுக்கு ஃபாமி அறிவுறுத்தல். வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற உரையாடல் அடிப்படையிலான சமூக ஊடகங்களில் பரவலாக நிகழும் குற்ற செயல்கள் ஒடுக்கப்பட வேண்டும். அப்பொறுப்பு அந்தந்த சமூக ஊடக சேவை வழங்குநர்களின் கையில் இருப்பதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். மலேசியர்கள், குறிப்பாக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பயன்படுத்த ஒரு பாதுகாப்பான இடமாக அவை விளங்குவதை சேவை வழங்குநர்கள் உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என அமைச்சர் சொன்னார். செக்ஷுவல் க்ரூமிங் எனப்படும் சிறார்களை சிறுக பாலியல் உறவுக்கு தயார்படுத்துவது, ஆபாச படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்வது மற்றும் இணைய மோசடி என வாட்ஸ்அப், டெலிகிராம் இரண்டிலும் குற்ற செயல்கள் இருக்கின்றன. அவ்விரு சமூக ஊடகங்கள் வாயிலாக மோசடி கும்பலிடம் இருந்து குறுஞ்செய்திகள் கிடைப்பதாக அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் கூட புகார் அளித்திருக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அந்த சமூக ஊடகங்கள் இன்னும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். சமூக ஊடகங்கள் குற்ற செயல்களில் இருந்து விடுபட்டிருப்பதை உறுதி செய்ய சேவை வழங்குநர்கள் தவறும் பட்சத்தில் இந்நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு அவை உட்பட்டே ஆக வேண்டும். நாட்டில் இணைய சேவை அனைவருக்கும் பாதுகாப்பான ஒன்றாக இருப்பதை உறுதி செய்யும் அதிகாரம் மலேசிய தொடர்புகளுடைய ஆணையத்திற்கு இருப்பதாக ஃபாமி சொன்னார். கெடா பெபாஸ் ஜுடி பேரணி ஏற்பாட்டாளர்கள் முன்கூட்டியே போலீசாரிடம் தெரிவித்திருக்க வேண்டும். இவ்வாரம் வெள்ளிக்கிழமை சூதாட்டம் இல்லாத கெடா பேரணியில் சம்பந்தப்பட்ட தனிநபர் அல்லது குழு அது குறித்து போலீசாரிடம் முன்கூட்டியே அறிவிக்குமாறு நினைவூட்டப்படுகிறது. 2012 ஆண்டு அமைதி பேரணி சட்டப்படி பேரணி ஏற்பாட்டாளர்கள் அது குறித்து போலீசாரிடம் முன்கூட்டியே தெரிவிப்பது அவசியம் என கோதல் ஸ்டார் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சித்தி நோர் சலாவத்தி தெரிவித்தார். ஏற்பாட்டாளர்கள் பேரணி குறித்து விண்ணப்பம் வாயிலாக போலீசாருக்கு தெரிவிக்க வேண்டும். அதே சமயம் பேரணி நடைபெறவிருக்கும் இடத்தின் உரிமையாளரின் அனுமதியை பெற்றிருப்பதோடு பேரணி தொடர்பான வழிகாட்டிகள், நிபந்தனைகள் ஆகியவற்றை அவர்கள் பின்பற்ற வேண்டும். வழிபாட்டு தளங்கள், பொது போக்குவரத்து நிலையங்கள், பள்ளி அல்லது மருத்துவமனை போன்ற பொது கட்டிடங்களை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது. அதனால் பேரணி நடைபெறும் போது நிலைமையை கண்காணிக்க போலீசாரிடம் முன்கூட்டியே அது குறித்து தெரிவிக்கப்படும் என செலாவதி தெரிவித்தார். சோர்விலும் மகிழ்ச்சி. ஆல்பர்டைன் லியோ ஜியாஹுய் குடும்பத்துடன் சேர்ந்தார். ஜொஹூரில் காணாமல் போய் ஸ்லாங்கூர் பத்தாங்காலையில் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட 6 வயது சிறுமி ஆல்பர்டைன் லியோ ஜியாஹுய் நேற்றிரவு குடும்பத்தாருடன் சேர்ந்தார். தனது தாய், தந்தை மற்றும் மேலும் சில உறவினர்களுடன் அவள் இருக்கும் புகைப்படத்தை உறவினரான பார்பி ஹுய்ஹுய் தனது ஃபேஸ்புக்கில் பகிர்ந்துள்ளார். மகள் கண்டுபிடிக்கப்பட்டதும் ஜொஹூர் இஸ்கந்தார் புத்ரியில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு குடும்பத்தோடு அழைத்து விருந்து கொடுத்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் அதுவென தெரிகிறது. குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்ததால் அவள் மகிழ்ச்சியாக காணப்பட்டாலும் அவள் உடல் சோர்ந்து போய்தான் இருந்ததாக அவரது உறவினர் தெரிவித்தார். ஆல்பர்டின் லியோவுக்கு தனது தற்போது ஓய்வு முக்கியம். அவளின் பாதுகாப்பு குறித்த தகவலை தெரிவித்த அனைத்து மலேசியர்களுக்கும் நன்றி. காணாமல் போன மகளை கண்டுபிடிக்க அனைவரும் காட்டிய அக்கறையை தொடர்ந்து அவரின் பெற்றோர் நிகழ்ந்து போனதாகவும் அவர்கள் சார்பில் நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த உறவுக்கார பெண் சொன்னார். விருந்து கொடுத்து ஆச்சரியமூட்டிய உணவக உரிமையாளருக்கும் குடும்பம் சார்பில் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். உலகின் சக்தி வாய்ந்த கடற்படை தரவரிசை மலேசியா 12வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. சிங்கப்பூர் தொடர்ந்து முதலிடம்.
உலகளாவிய சக்தி வாய்ந்த கடற்புதல் குறியீட்டில் மலேசியா 12வது இடத்தை பிடித்துள்ளது. மலேசிய கடற்புதல் வைத்திருப்பவர்கள் உலகம் முழுவதும் உள்ள 227 இடங்களில் 182 இடங்களுக்கு விசா பயண அனுமதியின்றி சென்று வரலாம். 199 கடற்புதல்கள் மற்றும் 227 பயண இடங்களை மதிப்பீட்டில் எடுத்துக்கொண்ட ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டின்படி கடந்த ஆண்டு 11வது இடத்தில் இருந்த மலேசியா இவ்வாண்டு தரவரிசை நிலையில் சரிந்து 12வது இடத்திற்கு உள்ளது. அதோடு 2014ஆம் ஆண்டு 8வது இடத்தில் உச்ச தரவரிசையில் இருந்த மலேசிய கடற்புழல் தொடர்ந்து சரிவை எதிர்நோக்கி உள்ளதையும் அது குறிக்கிறது. இந்நிலையில் உலகின் சக்தி வாய்ந்த கடற்புதல் தரவரிசையில் சிங்கப்பூர் தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. சிங்கப்பூர் கடற்புதல் வைத்திருப்பவர்கள் 195 இடங்களுக்கு விசா இன்றி பயணிக்கலாம். புரூனே 19வது இடத்திலும், தாய்லாந்து 60வது இடத்தையும், இந்தோனேசியா 65வது இடத்தையும் பிடித்துள்ளன. பிலிப்பைன்ஸ், கம்போடியா, வியட்நாம், லாவோஸ், மியான்மர் ஆகிய நாடுகள் முறையே 73, 86, 88, 90 மற்றும் 92வது இடங்களை வகிக்கின்றன. உலகின் சக்தி வாய்ந்த கடற்புதலை வைத்திருக்கும் நாடுகளின் பட்டியலில் ஒரு காலத்தில் முதலிடத்தில் இருந்த ஜப்பான் 190 இடங்களுடன் ஒரு படி பின்னுக்கு தள்ளப்பட்டு பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளுடன் 2வது இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தவறுதலாக 330 மடங்கு சம்பளத்தை வழங்கிய முதலாளி கையில் கிடைத்ததும் கம்பி நீட்டிய ஊழியர். தென் அமெரிக்காவில் உள்ள சிலி நாட்டில் முதலாளி ஒருவர் தவறுதலாக 330 மடங்கு சம்பள கணக்கில் செலுத்தியதோடு கம்பி நீட்டிய ஊழியரின் செயல் பல கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது. அங்குள்ள சியால் அலிமெண்டாஸ் என்ற இறைச்சி நிறுவனத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியருக்கு 5 லட்சம் சிலியன் பெசாஸ், அதாவது 2469 ரிங்கெட் 6 சென்ட் மட்டுமே சம்பளம். ஆனால் சம்பள பட்டியலில் இடம்பெற்ற தவறால் 1,39,39,809 சிலியன் பிசஸ், அதாவது 8,16,757 ரிங்கெட் 72 சென்ட் அந்த ஊழியர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. இதனிடையே பெயர் தெரிவிக்கப்படாத அந்த ஊழியர் தனக்கு வரவேண்டிய சம்பளத்தை விட 330 மடங்கு பணம் வந்து தமது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டதை முதலில் நிறுவன நிர்வாகியுடன் கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து வங்கிக்கு சென்று அதிகப்படியாக வழங்கப்பட்ட பணத்தை திரும்ப தருவதற்கான நடைமுறைகளை தொடங்கும்படி அந்த ஊழியரை நிறுவனத்தின் மனிதவள பிரிவு கேட்டுக்கொண்டது. இந்நிலையில் அப்பணியை மேற்கொள்வதாக உறுதி அளித்தவர் பின்னர் பணத்தை திரும்ப தரவில்லை. வழக்கறிஞர் மூலமாக பணி விலகல் கடிதம் அனுப்பிய பிறகு அந்த ஊழியரை தொடர்பு கொள்ளவும் முடியவில்லையாம். அதனை அடுத்து அந்த நிறுவனம் அவர் மீது குற்றவியல் புகார் அளித்தும் அவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை. பினாங்கு புலாவ் காபாஸ் பெரி பயண படகு நீரில் மூழ்கியது. மீட்கும் பணிகள் தொடர்கின்றன. பினாங்கு பட்டர்வர்த் பங்களான் சுல்தான் அப்துல் ஹலீம் முனையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஃபெரி பயண படகு ஒன்று நீரில் மூழ்கியது. ஏற்கனவே சாய்ந்த நிலையில் காணப்பட்ட அந்த ஃபெரி இன்று அதிகாலை மணி 3 வாக்கில் நீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. SPPP பினாங்கு துறைமுக ஆணையத்திற்கு சொந்தமான அந்த ஃபெரி வெகு காலமாக அந்த முனையத்தில் கயிற்றால் கட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேளை நேற்றிரவு வீசிய பலத்த காற்றில் கயிறு அறுந்து பொறி நீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. அந்த ஃபெரியை மீட்டு அசல் நிலையில் வைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே சமயம் தீயணைப்பு மீட்பு படையினர் எண்ணெய் கசிவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். 2021ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி பினாங்கில் 4 சக்கர வாகனங்களுக்கான ஃபெரி சேவை நிறுத்தப்பட்டது. பாதசாரிகளுடன் சைக்கிள் மற்றும் மோட்டார் சைக்கிளோட்டிகள் மட்டுமே தற்பொழுது ஃபெரி சேவையை பயன்படுத்த முடியும். அதனைத் தொடர்ந்து பினாங்கு மாநிலத்தின் வரலாற்றை நிலைநிறுத்தும் வகையில் இதற்கு முன் அங்கு சேவையில் இருந்த மற்ற பெரிய ஃபெரிகளில் 2 தஞ்சோங் சிட்டி மெரினாவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வேளை இதர ஃபெரிகள் அருங்காட்சியகம், மிதவை உணவகம் மற்றும் சுற்றுலா நோக்கத்துடன் மாற்றியமைக்கப்பட்டதாக தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சுறா மீன்களில் கொகைன் போதைப் பொருள் பிரேசிலில் அதிர்ச்சி கண்டுபிடிப்பு. பிரேசில் நாட்டில் கடற்கரையோரமாக காணப்படும் சுறா மீன்களின் உடல்களில் அதிகமான கொகைன் போதைப் பொருள் இருப்பதை அறிவியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர். பிரேசில் நாட்டில் அமைந்துள்ள ஆஸ்வால்டோ குரூஸ் ஃபவுண்டேஷன் எனும் ஆய்வக அறிவியலாளர்கள் தெற்கு அட்லாண்டிக் கடற்கரையோரமாக நீதி கொண்டிருந்த 13 பிரேசிலியன் ஷார்க் நோஸ் ஷார்க்ஸ் வகை சுறாக்களை ஆய்வு செய்துள்ளனர்.
அப்போது அந்த சுறாக்கள் எல்லாவற்றிலும் கல்லீரல் மற்றும் தசையின் அதிகமாக கொக்கையின் போதைப்பொருள் இருப்பதை அறிந்து அதிர்ச்சிக்குள்ளாகினர். இதற்கு முன் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட கடல் வாழ் விலங்குகளில் கண்டுபிடிக்கப்பட்டதை விட 100 மடங்கு அதிக போதைப் பொருள் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான சோதனை கூடங்களில் போதைப்பொருள் உற்பத்தியாவதால் அங்கிருந்து வரும் கழிவு நீர் மூலம் கொக்கைன் சுறாக்களை எட்டுவதாக அறிவியலாளர்கள் நம்புகின்றனர். அதே வேளையில் போதைப் பொருளை கடத்துவோர் பிடிபட்டு விடுவோமோ என பயந்து கடலில் அவற்றை கொட்டி செல்வதை சுறாக்கள் உட்கொள்வதும் ஒரு காரணமாக இருக்கலாம் என கருதுகிறார்கள். இதனிடையே இது போன்ற போதைப் பொருள் உட்கொள்வதால் சுறாக்கள் மனிதர்களைப் போல போதையில் தலைக்கேறி சுற்றாது என்றாலும் அவற்றின் வாழும் காலத்தை அது குறைத்துவிடும் என்றும் தெரிவித்துள்ளனர். மூதாட்டிகளிடம் ஈகாட்சி உதவி திட்ட மோசடி, ஆடவர் கைது. ஈகாட்சி உதவி திட்டத்தின் பெயரில் மூதாட்டிகளை ஏமாற்றியதாக நம்பப்படும் 49 வயதுடைய ஆடவன் கைது செய்யப்பட்டான். ஜனவரி மாதத்திலிருந்து 16,250 ரிங்கெட் பண மோசடி செய்ததாக 38 புகார்கள் பெறப்பட்ட நிலையில் ஜூலை 2ஆம் தேதி கெடா மாநில கொத்தாஸ்டார் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் அவ்வாடவனை கைது செய்ததாக பேராக் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் அசிஸ் மாத் ஆரிஸ் தெரிவித்தார். 50 முதல் 80 வயதுடைய மூதாட்டிகளை குறிவைத்து மருத்துவமனை, வங்கி, உணவகங்கள், பொது சந்தைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் ஆகிய இடங்களில் அவர்களை சந்தித்ததோடு தன்னை ஈகாட்சி உதவி திட்டத்தின் அதிகாரி என கூறி உதவி திட்ட விண்ணப்பம் மற்றும் வங்கி கணக்கை திறப்பதற்காக 300 ரிங்கெட் முதல் 1000 ரிங்கெட் வரை பணம் வாங்கியுள்ளான். பணம் கைக்கு வந்ததும் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாள அட்டையை நகல் எடுத்து வருவதாக கூறி அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடுவதை வழக்கமாக கொண்டுள்ளான் அந்த ஆடவன். அவ்வாடவனின் கைபேசியும் உடைகளும் பறிமுதல் செய்யப்பட்டதோடு மேல் விசாரணையில் முன்னதாகவே 12 மோசடி குற்றச்சாட்டுகள் இருப்பது தெரிய வந்ததாக அசிசி கூறினார். இதனைத் தொடர்ந்து அவ்வாடவன் 36 குற்றச்சாட்டுகளை ஜூலை 24ஆம் தேதி தொடங்கி பேராக் மாநிலத்தில் உள்ள பல நீதிமன்றங்களில் மலேசிய தண்டனை சட்டத்தின் பிரிவு 420 மற்றும் பிரிவு 417 கீழ் சந்திக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பட்டவர்த்தில் சொகுசு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்த பாகிஸ்தான் ஆடவர்கள் கைது. அதிகாரிகளிடம் சிக்காமல் இருக்க புதிய தந்திரம். குடிநுழைவுத்துறை அதிகாரிகளின் சோதனையில் இருந்து தப்ப சொகுசு வீட்டை வாடகைக்கு எடுக்கும் வெளிநாட்டவர்கள் தந்திரம் அம்பலமாகியுள்ளது. எனினும் பினாங்கு பட்டவத்தில் உள்ள வீடொன்றில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் நேற்று மேற்கொண்ட அதிரடி சோதனையில் அந்த தந்திரம் பலிக்காமல் போனது. அந்த சோதனை வாயிலாக முறையான பயண அனுமதியின்றி அனுமதிக்கப்பட்டதை காட்டிலும் நாட்டில் வெகு காலம் தங்கியிருந்த 30 வயதுக்கும் 45 வயதுக்கும் இடைப்பட்ட பாகிஸ்தான் ஆடவர்கள் 4 கைது செய்யப்பட்டதை பினாங்கு மாநில குடிநுழைவுத்துறை ஓர் அறிக்கையின் வாயிலாக உறுதிப்படுத்தியது. சாதாரண வீடுகளில் தான் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கையில் 1200 ரிங்கெட் அதிக வாடகை கொடுத்து அவர்கள் அவ்வீட்டில் தங்கி இருந்ததும் தெரிய வந்துள்ளது. அதனால் முறையான அனுமதியின்றி இருக்கும் அவர்களுக்கு அவ்வீட்டை வாடகைக்கு விட்டு அதன் உரிமையாளருக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வேளையில் ஜார்ஜ் டவுன் பாயா திருப்போங்கில் உள்ள உணவகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு சோதனையில் பயண அனுமதி இல்லாமல் அந்த உணவகத்தில் வேலை செய்த 6 மியான்மர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்க இஸ்ரேலிய விளையாட்டாளர்கள் வரவேற்கப்படுகின்றனர். பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் தகவல். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இஸ்ரேலிய விளையாட்டாளர்கள் அனுமதிக்கப்படுவர். அவர்களின் பங்கேற்பை தாம் பெரிதும் வரவேற்பதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவித்துள்ளார். இஸ்ரேலிய விளையாட்டாளர்கள் தங்கள் நாட்டு கொடியின் கீழ் போட்டியில் பங்கேற்பது ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றுதான். அவர்களின் பாதுகாப்பும் பிரான்சின் கடமை என மேக்ரான் சொன்னார். அவரின் இவ்வறிவிப்பானது இஸ்ரேலை புறக்கணிக்க வேண்டும் என்ற சில இடதுசாரி பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாலஸ்தீன ஒலிம்பிக் மன்றத்தின் கோரிக்கைகளை நிராகரிக்கும் வகையில் அமைந்துள்ளது. சனிக்கிழமை ஒலிம்பிக் தொடக்க விழாவில் பங்கேற்பதை இஸ்ரேலிய அதிபர் ஐசக் ஹெர்பார் உறுதிப்படுத்தினார். தொடரும் வன்முறை, வங்காளதேசத்தில் ஊரடங்கு, இணைய சேவை துண்டிப்பு, ராணுவம் ரோந்து நீடிப்பு. இடஒதுக்கீடு தொடர்பில் வெடித்த மாணவர் போராட்டம் வன்முறையாக மாறியதால் கலவர பூமியாகியுள்ள வங்காளதேசத்தில் நிலைமை மேம்படுவதாக தெரியவில்லை. எனவே ஊரடங்கு சட்டத்தை வியாழக்கிழமை வரை நீட்டிப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது.
முக்கிய நகரங்களில் இராணுவமும் தொடர்ந்து குவிக்கப்பட்டிருக்கும். துண்டிக்கப்பட்ட இணைய சேவைகளும் தற்போது வழக்கத்திற்கு திரும்பாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு வார கால வன்முறைகளில் குறைந்தது 187 பேர் உயிரிழந்துள்ளனர். நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் மாணவர் அமைப்பினருக்கு பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் மோதல்களில் காயமடைந்தது. ஒரு நாளைக்கு சராசரியாக 70 பேர் முதல் 80 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இணைய சேவைகள் தொடர்ந்து துண்டிக்கப்பட்டதால் வர்த்தக நடவடிக்கைகள் செயலிழந்து நாடே ஸ்தம்பித்து போய்விடும் என பெருநிறுவனங்களின் பிரதமர் ஷேக் ஹசீனா வாஜிடம் முறையிட்டுள்ளனர். எனினும் இந்த நிலைமை சுமூகம் அடையும் வரை பாதுகாப்பு விஷயத்தில் சமரசம் இல்லை என ஹசீனா திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார்.